ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி டெக் தமிழ் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சேம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் வீடியோலையும் ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்பாங்கன்னா, நான் வந்து புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வியூஸே போகலை, 0 வியூஸில் இருக்குது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வியூஸ் வந்து போயிட்டுருக்கு, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ வியூஸ் வரதுக்கு என்ன பண்ணணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து வியூஸ் போகாத போது மனசு வந்து தளர்ந்து போயிடுவாங்க இல்லை. ஸோ ஒரு மோட்டிவேஷன் டிப் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. சேம் கொஸ்டின் வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹாய் மேம், நான் இப்போ தான் ரீசென்ட்லி சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 0 வியூஸ் ஸ்டில் ஆர் 3 to 4 வியூஸ் only. I am very sad to see the views. Ma'am, please guide me through how to run my channel successfully. Give me some motivation tip, ma'am. Please, ma'am, please reply me. Thank you, ma'am, to give this opportunity. You also keep going and keep rocking, ma'am. All the best to you. Thank you. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வெல்கம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். சேனல் வச்சிருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே நம்ம ஒரு ஆல் தி பெஸ்ட் வந்து சொல்லிப்போம். இப்போ இவங்க கேட்கக்கூடியது நம்ம முதல்ல சொன்னது தான். அது வியூஸ் வரல, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் டிப் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியது மோட்டிவேஷன் டிப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வியூஸ் வந்து பார்க்கலாம். வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய முன்னாடி சேனல் ஸ்டார்ட் பண்ண யூடியூபர்ஸை விட இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய யூடியூபர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது. அதுவும் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். மோட்டிவேஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப்ல நம்ம வந்து யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர்ஸ் மில்லியனில் சப்ஸ்கிரைபர் வச்சிருப்பாங்க, லேக்ஸில் வியூஸ் போயிட்டு இருக்கும், மில்லியனில் வியூஸ் போயிட்டு இருக்கும், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி மில்லியனில் வியூஸ் போயிட்டு இருக்கே, நமக்கு ஒன்று கூட போக மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்க தான் செய்யும். நம்ம இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்டை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக யூடியூபராக இருக்காங்கன்னா, அவங்க சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் உடனே அவங்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துச்சா, அதே மாதிரி இவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து வியூஸ் போயிடுச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இருக்காது. 99% வந்து இருக்காது. சில பேருக்கு வேணால் லக்கில் ஒரு வீடியோ போட்டு கூட வைரலாகி பெரிய ஆளானவங்க இருப்பாங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்காது. இப்போ நான் வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று எல்லா யூடியூபர்ஸுக்கு இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூடியூபர் நம்ம எடுத்துக்கலாம். மதன் கௌரி ப்ரோ, அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர். மோஸ்ட்லி எல்லாருக்குமே அவங்கள தெரிஞ்சிருக்கும். அவங்க நிறைய வியூஸ் போகும், மில்லியன்ஸில் வந்து நல்ல சப்ஸ்கிரைபர்லாம் வச்சிருக்காங்க. அவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருந்திருக்குன்னு அவங்களே ஒரு வாட்டி அவங்க வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா அவங்களும் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. பெருசாக வியூஸ் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு வந்து எப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமெண்ட் வந்து வந்திருக்கு. அதில் தான் அந்த கமெண்ட் வந்து சம்திங் அவங்க வீடியோவை மிஸ் பண்ணுறது மாதிரியா இல்லை ஏதோ கேட்ட அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அதை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்திருக்கு. பரவாயில்லையே, நம்மளோட வீடியோவை கூட அந்த ரசித்து பார்க்குறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. அந்த ஒரு ஆடியன்ஸுக்காகவே அவங்களுக்கு என்ன தோணுன்னா, நமக்கு தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ வந்து போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஹார்ட் ஒர்க் வந்து இருந்துச்சு, பட் வந்து அந்த பலன் அந்த டைமில் கிடைக்கல. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஒரு சின்ன கமெண்ட்டை தான் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நல்லா வந்து வீடியோ போட்டு இன்றைக்கி பாருங்கள், எல்லாருக்கும் தெரியும் அவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக வந்து இருக்காங்க. இப்போ அவங்க சொன்னதுலேருந்து நம்ம வந்து 2 விஷயம் எடுத்துக்கலாம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வியூஸ் போகாது இருந்த டைமில் கூட அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக அந்த வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. சேம் அதே தான். எந்த ஒரு இதாக இருந்தாலும் அந்த வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா அதற்குள்ள அந்த கூலின்னு சொல்லுவோம்ல, அந்த பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே தான் எல்லாருக்குமே. நம்ம வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா வீடியோஸ் தொடர்ந்து போடணும். ஒருவேளை நமக்கு ஸ்டார்டிங்கில் வியூஸ் வரலன்னா உடனே டவுன் ஆகிட்டு சரி வேண்டாம் அப்படின்னு பாதியில் விட்டுட்டு திரும்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தொடர்ந்து போட்டு அந்த மாதிரி பண்ணணும்னா நமக்கு வியூஸ் வராது. ஸோ அது வந்து மெயின் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று, அந்த அளவுக்கு வியூஸ் எல்லாம் வராமல் இருந்து ஒரு சின்ன கமெண்ட் மூலமாக அவ்வளோ மோட்டிவேட்டாக இன்னைக்கு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக இருக்காங்கல்ல. சேம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கமெண்ட் வரும்போது எல்லாருக்கும் வந்து அவ்வளோ வராதில்ல, சில கமெண்ட் வரும்போது அந்த பாசிட்டிவாக வரக்கூடிய கமெண்ட்டை நம்மளும் எடுத்துக்கணும். பரவாயில்லடா, நமக்கு நல்ல ஒரு இது வந்திருக்கேன்னு மோட்டிவேஷனாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம தொடர்ந்து பண்ணணும். அதே நெகட்டிவ் கமெண்ட் வரும்போது உடனே வந்து மனம் தளர்ந்துட்டு அப்படி போகக்கூடாது. சரி பரவாயில்ல, அதையும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக தான் எடுத்துட்டு சரி எப்படி நம்ம வந்து இன்னும் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் ஃபர்ஸ்ட் வேணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யூடியூப்னு கிடையாது, லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளால் வந்து வின் பண்ண முடியும், சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து இருக்கணும். நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது, நம்பிக்கை வேணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும். ரெண்டுமே சேர்ந்து நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு கட்டாயமாக ஒரு நல்ல வந்து ஒரு வெற்றி வந்து கிடைக்கும். இதில் என்னென்னா, யூடியூப்பை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்னா, நம்மளோட ஆடியன்ஸை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து இப்போதைக்கு என்ன ஒரு மனநிலையில் இருக்காங்க, அவங்களுக்கு எது பிடிக்கும், அந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம அப்படிப்பட்ட கண்டென்ட் கொடுத்தா தான் நம்மளால் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. இப்போ போட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு யூனிக்கான கண்டென்ட் கொடுக்குறது, மக்களுக்கு பிடிச்சது மாதிரி போடுறது, இது மாதிரி எல்லாம் செஞ்சுக்கலாம். ஸோ மோட்டிவேஷனை பொறுத்தவரையில் அதுதான். எல்லாருமே பெரிய யூடியூபர்ஸ் 0 லெவலில் இருந்து தான் அந்த லெவலுக்கு வந்திருக்காங்கன்னா நம்மளால வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து வேணும். அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸை பொறுத்தவரையில் கூட முன்னாடியெல்லாம் வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, சேனல் ஸ்டார்ட் பண்ணி
பண்ணிக்கிட்டு நம்ம அந்த வீடியோட லிங்க் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு பாரு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் டிஸ்லைக்கும் பண்ணுவாங்க, அது வேற, அதெல்லாம் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளோட சேனலே பார்த்துட்டு இருப்பாங்கன்னா அப்படி நம்ம வந்து நினைக்கவே முடியாது. அவங்களுக்கு 1008 வேலை வந்து இருக்கும். ஒருவேளை நம்ம போடக்கூடிய கண்டென்ட் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும், அப்போ பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சது எதுவும் அதை பார்த்துட்டு போவாங்க. சில பேர் நினைப்பாங்க இவ போட்டு நம்ம என்ன பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம போவாங்க. ஸோ பார்க்காம இருக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்மளோட சொந்த காலில் நின்றுட்டு நம்ம வந்து முன்னேறி காமிக்கணும். அதுக்கு வந்து என்னென்னா முன்னாடியெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பெரிய சான்ஸ் கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸுக்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நம்ம சேனல் வந்து நம்ம சொல்லாமலே அடுத்தவங்களுக்கு தெரியணும்னா ஒரு பெஸ்ட் வே வந்து ஷார்ட்ஸ் தான். ஷார்ட்ஸில் நம்ம வந்து வீடியோஸ் ஒரு 4-5 வீடியோ கொஞ்சம் போடும்போதே மக்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது சும்மா போடக்கூடாது, அந்த கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டாக இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பார்ப்பாங்க. எதையாவது போட்டோன்னா பார்க்க மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் அக்கா சொன்னீங்க நாங்கள் போட்டோம் எனக்கு ஷார்ட்ஸில் வியூஸே வரலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. மக்களுக்கு பிடிக்கிறது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த ஷார்ட்ஸ் வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா சர்ச்சபிள் டைட்டில் கொடுக்கணும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து டேக்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து வியூஸ் வரும். ஸோ அதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு கண்டென்ட் நல்லா இருக்கும்போது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அப்புறமா என்ன பண்ணிக்கலாம்னா லாங் வீடியோஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஷார்ட்ஸில் வந்த அளவுக்கு வியூஸ் வந்து ஸ்டார்டிங்கில் நமக்கு லாங்கில் வரவே வராது. ஆனாலும் என்ன பண்ணிக்கணும், நம்ம தொடர்ந்து வந்து போட்டுகிட்டே இருக்கும்போது கட்டாயம் ஒரு நல்ல வியூஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு 0 வியூஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு இது செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட அந்த கண்டென்ட் வந்து பப்ளிக்கில் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக்கில் இல்லாமல் அன்லிஸ்டடில் ப்ரைவேட்டில் போட்டுட்டு வியூஸே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை முதல்ல செக் பண்ணிவிட்டு பப்ளிக்கில் இருக்கா உங்களோட வீடியோன்னு பாருங்கள். அது வந்து 0 வியூஸாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் லாங் வீடியோஸ் வந்து போடும்போதும் சர்ச்சபிள் டைட்டில் கொடுக்கணும், சூப்பரான தம்ப்நெயில் வைக்கணும். ஏன்னா தம்ப்நெயில் பார்த்தா கிளிக் பண்ணுவாங்க. ஸோ தம்ப்நெயில் நல்லா இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீவேர்ட்ஸ் கொடுக்குறது அதெல்லாம் வந்து ஒரு 2வது பட்சம் தான். கீவேர்ட்ஸ் கொடுக்குறது, அதே மாதிரி ஹேஷ்டாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹேஷ்டாக் வந்து கரெக்டான ஹேஷ்டாக் வந்து கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லாங் வீடியோஸ்லையும் வியூஸ் வந்து வரதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ கேட்ட 2 கொஸ்டினுக்கு கொஞ்சம் சிம்பிளாக நம்ம சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து எல்லா யூடியூபர்ஸ்க்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.